காஞ்சிபுரத்தில் தாதாவாக செயல்பட்டதாக கூறப்படும் ஸ்ரீதர் தனபால் மரணத்துக்கு பின்னர் அவரது இடத்தை பிடிக்க பல்லவர்மேடு ரவுடி குழுக்கள் இடையே பலத்த போட்டி நிலவி வருவதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் 3 கொலைகள், ஆள்கடத்தல், கஞ்சா சப்ளை என 39 வழக்குகளுடன் தன்னை முக்கிய ரவுடியாக காட்டிக்கொண்ட பிரபா என்று அழைக்கப்பட்ட பிரபாகரன் என்கிற சரவணனை சில மாதங்களுக்கு முன்பு கைது செய்து மாவுக்கட்டு போட்டுவிட்ட போலீசார் அவன் வைத்திருந்த கார், பைக் உள்ளிட்ட வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். அதன் பின் ஜெயிலில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த பிரபா காவல் நிலையத்தில் கையெழுத்திட நடந்து செல்வதை நோட்டமிட்ட மர்ம கும்பல் ஒன்று புதுப்பாளையம் கடைவீதியில் வைத்து பட்டப்பகலில் பிரபாகரனை ஓட ஓட விரட்டி கொலை செய்துவிட்டு காரில் ஏறி தப்பியது. சிசிடிவி காட்சிகளை வைத்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது பிரபாவுக்கு பயந்து சென்னையில் பதுங்கியிருந்த ரவுடி ரகுவரன் என்பதும், பல்லவர்மேட்டில் மாமூல் ஆதிக்கத்தை நிலைநிறுத்த இந்த கொலை சம்பவத்தை அவன் நிகழ்த்தியதும் தெரிய வந்ததாக கூறிய போலீசார் கொலையாளிகளை பிடிக்க 5 தனிப்படைகளை அமைத்தனர். ரவுடி ரகுவரனும் அவனது சிறை கூட்டாளி அசேன் என்கிற கருப்பு அசேனும் காஞ்சிபுரம் இந்திரா நகர் பழைய ரயில்வே கேட் அருகே பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் SSI சுதாகர் தலைமையிலான போலீசார் அங்கு சென்றனர். தாங்கள் பலமுறை எச்சரித்தும் சரணடைய மறுத்த ரவுடிகள் இருவரும் கையில் வைத்திருந்த ஆயுதங்களால் தாக்கிவிட்டு தப்ப முயன்ற போது அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். விடிய காத்தால நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. SI சுதாகரன் டீமுக்கு அவர் ஓல்ட் ரயில்வே கேட் இந்திரா நகர் பக்கத்துல வந்து 3 பேர் இருக்கிறதா, இவங்க 2 பேர் இருக்கிறதா. ஸோ இவங்க அங்க போயிருக்காங்க. போகும்போது SSI ராமலிங்கத்தையும் அண்ட் PC சசிகுமாரையும் அவங்க வந்து அறிவாளால அசால்ட் பண்றாங்க. சரண்டர் பண்ண சொல்லி சொன்னா அசால்ட் பண்றாங்க. SI வார்ன் பண்றாரு, கேட்கல. பட் அவர் வந்து வேற வழி இல்லாம அப்புறம் ஃபயர் பண்ண வேண்டியதாயிடுச்சு. குண்டடிப்பட்டு கீழே விழுந்த ரகுவரன் மற்றும் கருப்பு அசேனை மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்ற போது இருவரும் உயிரிழந்து விட்டதை மருத்துவர்கள் உறுதி செய்ததாகவும் தனிப்படை போலீசார் தெரிவித்தனர். ஃபயர் பண்ணும்போது அவங்க 2 பேருக்கும் இன்ஜுரி ஆயிடுச்சு. இமிடியேட்டா 108ல ஷிஃப்ட் பண்ணி GH காஞ்சிபுரத்துல வந்து அட்மிட் பண்ணோம். டாக்டர்ஸ் பரிசோதிச்சு அவங்க இறந்துட்டு தான் அறிவிச்சிருக்காங்க. இப்ப 2 பேரோட பாடி வந்து GH காஞ்சிபுரத்தில் இருக்கு. கொலையாளிகள் பெட்டியதில் படுகாயமடைந்ததாக கூறப்படும் சிறப்பு உதவி ஆய்வாளர் மற்றும் காவலரை வடக்கு மண்டல IG கண்ணன், DIG பொன்னி ஆகியோர் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 375 ரவுடிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களை தீவிரமாக கண்காணித்து வருவதாக வடக்கு மண்டல IG கண்ணன் கூறினார். தொழிற்சாலைகளில் ரவுடிகள் யாரேனும் மாமூல் கேட்டு மிரட்டும் போது அது குறித்து தொழிற்சாலை நிர்வாகம் தகவல் தெரிவிக்கவில்லை என்றாலும் மிரட்டல் விடுத்த நபர் யார் என்பதை கண்டறியும் நவீன தொழில்நுட்பம் போலீசாரிடம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு தெரியும், இது வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட். இந்த ஊரில் நிறைய தொழில்கள் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நேச்சுரலாகவே ரவுடிசம் வளரும். ரொம்ப இது இப்போ இன்னைக்கு நேற்று வந்ததில்லை, பல காலமாக வந்து 20 வருஷம் ரவுடிசம் இருக்குதான். அதில் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ரவுடியை வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் யாரெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறாங்களோ, பொது அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் குண்டாஸில் வந்து போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 375 ரவுடிஸ் இருக்காங்க. லிஸ்ட் அவுட் பண்ண ரவுடிஸ் வந்து அதில் காஞ்சிபுரத்தில் மட்டும் 375 பேர் இருக்காங்க. அது இல்லாமல் எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம், தகவல் கலெக்ட் பண்ணுறது, அந்த சிஸ்டத்தை வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எந்த ரவுடி எங்கேயாவது போயிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க, மாமூல் கேட்குறாங்கன்னா எங்களுக்கு வந்து தகவல் வந்துடும். யூஸ்வலாக கம்பெனிக்காரங்க சொல்ல மாட்டாங்க, பட் இப்போ நாங்கள் வச்சுருக்க அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தில் எங்களுக்கு தெரிஞ்சிடும். அது போக லீகல் எலக்ட்ரானிக் சர்வேலன்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து இது ஃபாலோ பண்ணி
அவர் அக்யூஸ்டுடைய அந்த ரவுடிகளுடைய கொட்டத்தை அடக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கோம். காஞ்சிபுரத்தில் உள்ள பட்டு ஜவுளி கடைகள், ஸ்ரீபெரும்புதூர் வட்டார தொழிற்சாலைகளில் லட்சக்கணக்கில் மாமூல் பெறலாம் என்ற கணக்கில் ரவுடிகள் தங்களை முன்னிலைப்படுத்த அடுத்தடுத்து கொலை சம்பவங்களில் ஈடுபடுவதாகவும், சுட்டு கொலை செய்யப்பட்ட ரகுவரன் மீது 3 கொலை உள்ளிட்ட 7 வழக்குகளும், கருப்பு அசேன் மீது 2 கொலை உள்ளிட்ட 6 வழக்குகளும் நிலுவையில் இருப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கடந்த 15 ஆண்டுகளில் பல்லவர்மேடு பகுதியில் யார் தாதா என்பதற்காக 13 கொலைகள் நிகழ்ந்திருப்பதாகவும் போலீசார் கூறினர். பாலிமர் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் ஸ்ரீராம்.